ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லைவ் வந்திருக்கேன். ஏதாச்சும் வரீங்களா லைவுக்கு? பேசலாம். போடுறா நான் டெய்லி அம்மா எடுத்துக்கலாம். அது என்ன சாப்பிட்டுருக்கேன், அது என்ன அது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? லைக் வாங்க, லைக் வாங்க. 6 மணிக்கு லைக் வர சொல்றீங்க. 6 மணிக்கு வேலை இருக்கு, லைக் வர முடியும். இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்க பேசலாம். லைவ்ல தான் இருக்கேன், ஒருத்தர கூட காணோம்னா. ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. Thank you. பாத்துட்டு தான் வருது. கமெண்ட் பண்ணதான் தெரியும். பேர் என்ன? பேர் என்ன? நம்ம 8 பேர் ராப்ப. கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க. சிக்கு மகி அக்கா, என் பேர் கர்ணன் அக்கா. ஓ கர்ணனா, ஹாய் கர்ணன். சிக்கு மகி எம்எஸ் மகியா, மிஸ்டர் 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 கர்ணன் அவங்க பேரு. வீடியோ நீயும் மம்மியும் பண்ற வீடியோ அருமை. தேங்க்யூங்க. சவுண்ட் கேம் பண்ணிக்கோ. படம் பார்த்துட்டு இருக்கிறான். லீவு நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் தான். டான்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். தேவையில்ல, எடுக்க வேண்டியது உன் கடமை, எடுத்துருக்க. அப்புறம் என்ன சொல்லிக்கோ. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏதோ 2 டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன். 2 டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஒரே ஒரு டைம் தான் கேட்றாங்க எடுத்தான். அப்போ நான் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால உடம்பு சரியில்லை சொல்லி கொடுத்தா அப்போ தேர்ட் ரேங்க் எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். உங்கள் பையன் கூட மொபைலில் பேசலாம் இல்லைங்க? ஹாய் பண்ணி வச்சுக்கோ. நீங்க அடுத்த ஹீரோயின் வரதுக்கு சான்ஸ். நான் ஹீரோயினா தம்பி? நான் நயன்தாரா மாதிரி இருக்கிறேன்டா போலாம். அப்படி வேணா சொல்லு. அப்படின்னா தேங்க்யூங்க. ஆனா ஹீரோயினுக்கு இல்லைங்க, அப்படி நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் இன்னும் பெரிய யூடியூபரா 1 லேக் சப்ஸ்கிரைபர் நடிப்பேன். நானும் இருக்கணும், டேரக்ட் பண்ணணும்னு ஆசை. அவனுக்கு சாப்பிட்டு நான் நடிப்பேன். ஆனா அவனுக்கு ரொம்ப மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஹீரோயின் இல்லையா. ஃபியூச்சர் எப்படி நடக்காது. வைஃபை கனெக்ட் ஆகலையா? அடுத்த போட்டோ பார்ப்போமா? சும்மா ஃப்ரைடே, எப்பயுமே ஃப்ரைடே. ஆனால் எனக்கு சாரி அக்கா கேட்டது. பரவாயில்ல, பரவாயில்ல. ஃப்ரைடே எப்பயுமே நான் சாரி கட்டி கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போனால் நானும் சம்பளம் சோபாவில் இது என்னுடைய ஃபேவரட் கேம். இது என்னோட ஃபேவரட் போட்டோ. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்கும். இப்போ சண்டே எங்கேயும் சுற்றணும். அந்த சண்டே வந்து என்னால் போக முடியல. மதியத்துக்கு மேலே ஆகி போச்சு. இனிமேல் எங்கே போகிறது அப்படிங்கும்போது அந்த பக்கத்தில் வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் நான் போனது. அதனால் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அப்போ அங்கே மலை மேலே பிடிச்சி போட்டோ திரும்பிட்டு இருப்பான். எனக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா அழகா இருப்பான். எப்பயுமே அந்த போட்டோ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் நம்ம நடிக்கிற மாதிரி உள்ள ஒரு பேய் இல்ல சார், 2 பேய் இருக்கு.
அது ஒரு ஆம்பளை போய் சார். தம்பி விடு. மேல் ஸ்பிரிட்டா? அந்த எனக்கு தெரிஞ்ச அது மேக்டலினை கல்யாணம் பண்ணிக்க இருந்த கமாண்டர் ராபர்ட்டா தான் இருக்க முடியும். ஆனா ராபர்ட்டையும் ஃபெதரை பிச்சு ட்ரீம்குள்ள போய் ட்ராப் ஆயிருக்கான். கேபி அந்த ட்ரிங்க் எல்லாம் சொல்றேன் நான் ஒண்ணு குமாரா லைவ்ல சாரில வாங்குறாங்க சார். மீ சொல்லணும். நேத்து ஃப்ரைடே சாரி தான் கட்டிட்டு இருந்தேன். அப்ப லைவ் வரேன்னு பார்த்தேன், முடியல. சம்மருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் அதனால அவங்க போயிட்டு மதியமா கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டைம் இல்ல எடுக்கல. கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட கண்டிப்பா நான் நாளைக்கு ட்ரை பண்றேன். போதும் போதும் தம்பி மேல இப்படித்தான் பாசமா இருக்கேன். ரொம்ப 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 பாசமா இருக்கேன். ஆமா பாசத்தோட அடிதான் எனக்கு மிச்சமா அடி கொடுப்போம். இருக்கு சார். ஒரு 2-3 இடத்துல இருக்கு. கேபி நம்ம முதல்ல ஒரே இதுக்கு அடி என்ன அம்மா வடிக்கிறேன்னு எதுவும் சொன்னேன்னு கேட்கறேன். நான் கேட்கல மேம் எதுவும் சொன்னேன் அப்படின்னு. நீ என்ன பண்ற? எனக்கு இது பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு மேல இருந்து தம்பி ஸ்பிரிட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஓம் மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நடுவுல இருக்க அந்த 2 ஸ்பிரிட்டும் லாக் ஆயிடும். 24 மணி இது பத்தி நான் அந்த கோவில் பெருமாள் கோவிலுக்கு மேல கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ செடி வச்சிருந்தாங்க. அது நின்று நான் வந்து போட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லி நிக்க வச்சிருந்தோம். நிக்க வச்சு போட்டோ பிடிச்சிருந்தோம். நீ என்ன பண்ணிட்டு அங்கே செடியை பிடிச்சி தலையில வச்சுக்கிட்டோம். அப்போ பிடிச்சப்ப இந்த போட்டோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா நாத்தனார் குழந்தை மொழியில வைக்கிறோம். மொழியில எடுத்து வச்சிருக்கேன். ஆயா வச்சது குடிக்கிறேன். கொடுத்துருக்கு. Do you know anything about this? உங்களுக்கு ஏதாவது இந்த கமாண்டர் ராபர்ட் மேக்டனோ அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மேக்டல் எலிசபெத் அவங்க 2 பேரையும் அந்த பேலஸ்ல வேலை செஞ்ச சோல்ஜரை கொண்டுட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். மெட்ராஸ்ல 1930s காலகட்டமே கொஞ்சம் மர்மமா தான் இருந்திருக்கு. நம்ம வீட்டுல எடுத்த தீபக்கு இல்லைன்னா நிவலா இருப்பான். தீபக்கா தான் இருப்பான். தீபக்கு ரொம்ப அழகா இருந்ததாகவும் 6.3 feet ஹைட்னும் அவனுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள பத்தி இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? என்னாச்சு? இவங்க சொல்ற மாதிரி உள்ள இருக்க அந்த மேல் கோஸ்ட் 6.3 feet ஹைட்ல இல்ல. சரி, அவங்க கிட்ட இது சம்பந்தமா ஏதாவது போட்டோஸ் இல்ல பேப்பர்ஸ் போயிருந்தா அப்ப தண்ணியில ஊத்தியும் அது மாதிரி இதெல்லாம் எங்க அப்பா பிரிட்டிஷ் ஆர்மில இருந்தப்போ எடுத்த போட்டோஸ். இந்த போட்டோ நான் சொல்றேன். இவர்தான் லைக் பண்ணாத வரீங்க. ரீல்ஸ் போட்டோல பார்த்தா அதுல ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு. நான் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். அந்த பேரோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. நீ தான் உனக்கு நீயே மொத்தம் கொடுத்துக்கிறியாடா? ஆமா. சின்ன வயசுல குட்டி தானடா இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி டப்பா குடிச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு அனுப்பிச்சு இந்த வீடியோக்கள் அனைத்துக்கும் நான் கமெண்ட் தரேன். ஆமாம் அதை சொல்லியிருந்தேங்க. நான் ரீல்ஸ் போட்டாலும் சரி, லைவ்க்கு எப்போ வந்தாலும் சரி நீங்கள் வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது பார்த்தீங்கன்னா தண்ணி டப்பா தான். தண்ணி டப்பாவை தண்ணி அதுக்குன்னு ஒரு டப்பா அந்த பாட்டிலில் குடிச்சிட்டு இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா 5 வயசுல நான் வந்து அல்ட்ராஸ் சேர்த்துருந்தேன். 5 வயசுல அல்ட்ராஸ் சேர்த்துருந்தேன். அங்கே போயிட்டு எனக்கு பால் டப்பா வேணும், பால் குடிக்க வேணும். சரின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அம்மாட்ட சொல்லி நான் வந்து பால் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு கொண்டு போய் விடுவேன். சக்கரை தண்ணி ஒரு கவரில் கொண்டு போய் கொடுத்துடுவேன். நீங்கள் அதனால அந்த பாலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னால், அம்மா எனக்கு யானை வெட்டி வேணுமாங்கிறான். யானை வெட்டினா தூரி படுத்து வரும்ல அந்த யானை வெட்டி, அது வேணுமா? எனக்கு அங்கே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் பால் கூட கொடுத்துடலாம். யானை வெட்டி எப்படி கொடுத்துருவாங்க? ஏன்னா ஒரு குழந்தை எவன் மட்டுமா இருப்பான், எத்தனை பேர் இருப்பாங்க யானை வெட்டி அழுதுனா. அதுக்கப்புறம் சரி 2 மணிக்கு விட்றத நான் போய் 12 மணிக்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து படுக்க வச்சிருவேன். அப்போல்லாம் செட்டப் பண்ணால் அட்லாஸ் போனதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் தான். தண்ணி ஊற்றுற லேப்டாப் தான். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு வரைக்குமே பால் டப்பால பால் குடிச்சிருந்தோம் தான். இவன் ஸ்கூல் 1வது போனதுக்கு அப்புறம் தான் விட்டான். 5 முக்கியமான விஷயம்
ஸ்கூல் 1வது சதவீத வருஷமே பாலம் மறக்கடிச்சோம். அப்படி பால் டப்பால வந்து குடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏற்காடில் எடுத்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது அசோக் தான். இந்த ஃபோட்டோ மறக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊர் சித்தர் கோவில். சித்தர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மேல் சித்தர் கோவிலில் வந்து அவனை அங்கே உட்கார வச்சு மாமா வந்து எட்டி பார்க்குறான். அதனால செட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இப்படி உட்காரு தம்பின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். அழுவாத இங்கே உட்காருன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ என்னை வச்சு எடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதே ஏஜ் தான் எனக்கும் ஒரு ஏஜாக 1.5 வயசு என்னமோ தான். அந்த ஏஜில் தான் இதே மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். என்னுடைய மாமா வாசல் இங்கே நின்று எட்டி என்னை பார்க்குற மாதிரி இதே ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இதே கோவிலில் இதே இடத்த என்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது. அதனால் இவனும் அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு சம்மரங்க உட்கார வச்சுட்டு என் மாமா தான் நான் வந்து என் தம்பி மாமா தான் நான் வந்துன்னு சொல்லிட்டு அவனை வந்து நீ எட்டி படுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வச்சதான். அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்கும். எந்த ஃபோனில் இருக்குன்னு தெரியல. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்து அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டுட்டு போனோம். அந்த ஃபோட்டோ இருக்கும். எங்க இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஏதோ ஒரு போஸ்டில் போட்டு. இது வந்து ஒரு பர்த்டே, என்னுடைய பர்த்டே கேக் கட்டினது. அதே அந்த பர்த்டேக்கே போட்டது இது. இது சம்மர் பர்த்டே மோடி ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு மோடி ட்ரெஸ்ஸு தான் அப்போ சொல்லுவோம். இது மேட்டூரில் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் புதுசு 5-6 மாதம் என்னமோ இருக்கும். அப்போ நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு பைக். அந்த பைக்கு முன்னாடி அப்போ இது ப்ரெக்னன்சி டைமு. இது என்னுடைய பர்த்டே தான். இது ப்ரெக்னன்சி டைமில் என்னுடைய பர்த்டே தான். சவுண்ட் கம்மி தம்பி. இதுவும் என்னுடைய பர்த்டே தான். அப்போ பிடிச்ச ஃபோட்டோ தான் இது. இந்த அம்மா வீடு, மாமா வீடு. மாமாலாம் இப்போ ஒரு வீடு இருந்தாங்க. அப்போ இந்த ஃபோட்டோ பிடிச்சோம். நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க மேடம்? நானும் வந்துட்டேன். சேலம். கல்யாணம் ஆகி வர ஃபஸ்ட்டு பர்த்டே இது. அப்போ சரவணோட சேலரி, என்னோட ஹஸ்பண்டோட சேலரி சரவணன் என்னோட ஹஸ்பண்ட், அவனோட சேலரி பார்த்தீங்கன்னா 6000 மட்டும்தான். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 6th மந்த் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் செக்அப் பண்ணுறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கேனு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் செலவாயிடுச்சு. அடுத்தது அன்றைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது சேலரி எடுக்கணும். சேலத்துக்கு போய் அப்போ சென்னை சில்க்ஸ் போகிறோம். அங்கே போயிட்டு சேரீ எடுக்கிறோம். சேரீயோட தான் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த 1 மந்த்து சேலரி வாங்கின உடனே 3000 ரூபாய் எடுத்து எனக்கு தருவானி விட்டு 1500 ரூபாய் எடுத்து ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் 6000 தான். 6000 ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 300 ரொம்ப கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஆமாம், சேலத்துக்கு ஃபேமஸ் மல்கோவா மாம்பழம் தாங்க. இது வந்து 3000 சாரி. ஆனால் எங்கள் அப்பா விட்டு போய் எங்கள் அப்பா தெரியும் எதுக்கு 3000 சொன்னாங்க. கடையில் சொல்கிற ரேட் தான் நாம் எடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாஸ்பிட்டலில் செலவாயிடுச்சு. எனக்கும் நம்மோட வேண்டாம் குறைச்சி எடுக்கலாம், இல்லை அவங்க பிடிச்சதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சுச்சுவேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து கொடுத்தான். அதனால் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுச்சுவேஷனில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே வந்து அவன் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. நான் என்ன ட்ரெஸ் கேட்டாலும் சொல்லிட்டு அவன் எடுத்து கொடுப்பான். அதனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் நம்ம பழசை நமக்கு பண்ணது நல்லதை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற அந்த சண்டை எல்லாம் மறந்துடும். அப்போ நமக்கு இதுக்காக பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் பண்ணாங்களே அப்படின்னு திரும்பி இதே வருதான். இது வளகாப்பும் பார்த்தீங்கன்னா அதான் நான் லவ் மேரேஜ் இல்லை, அதனால் சுடிதான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ சாரீ இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து கொடுத்த பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த அந்த சாரியை பார்த்தீங்கன்னா நான் வளகாப்புக்கும் நான் கட்டிக்கிட்டேன். வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர வேண்டும் நீங்கள். தேங்க்யூ அண்ணா. இது அதான் சொன்னேன் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த சாரியை நான் பார்த்தீங்கன்னா வளகாப்பும் கட்டிக்கிட்டேன். வளகாப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாம் தடவிட்டு போவோம்.
இது ரொம்ப ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு அங்கெல்லாம் தேங்க்யூ. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்களாம் நிற்க வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வந்துட்டோம். அப்போ எடுத்தது இது. இது வந்து சாப்பிட்டது கடை எவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்க. கூட்டம்லாம் செம்ம கூட்டம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் வேலை செஞ்சீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கூப்பிட்டு எங்கள் சைடில் நாங்கள் கம்மியாக தான் கூப்பிட்டுருந்தோம், அவங்க சைடில் அவங்க நிறையா கூப்பிட்டுருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்களுக்கு சாப்பாடே சிக்கலை. பரவாயில்ல கொஞ்சமாக இருந்தாலும் எங்களுக்கு போதும் சொல்லிட்டு அப்போ 2 பேரும் ஓட்டி விட்டது தான் இது வழக்கா முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் பூண்டு வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ எடுத்து போட்டுருது. அது என்னன்னா வெங்காயம் இருந்து கண்ணு தனியாக போயிட்டு இருக்குது. அப்போ வேணுமே உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தான். இது சமர் வந்துட்டான். ஃபஸ்ட்டு பிடிச்ச ஃபோட்டோ தான் இது. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு மறக்க முடியாது. என்னோட சின்ன நாத்தனை எடுத்துருந்தது இவனுக்கு ஆரஞ்சு கலரில். சந்தோஷம். அவனோட கால் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அவன் கால் எப்பயுமே ஒரு 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் கால் அப்படின்னா பிங்க் கலர்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து சர்வாணி இதுவும் அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான். அது வந்து பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்தா. அது 2வது சர்வாணி தான் இதுவும் குழந்தை எடுத்துகிட்டு சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வந்தான். ஃபோட்டோ அருமையாக இருக்குது. தேங்க்யூ அப்துல் மகன், தேங்க்யூங்க. இது வந்து அவள் எடுத்து வந்தா. இது எதுக்குன்னா அப்போ குழந்தை பிறந்து அவள் ஒரு 1 மந்த் அம்மா வீட்டில் இருந்தா. அங்கே முடிஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வரோம்ல, அப்போ ஒரு பூஜை வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தான். அப்போ அங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்தான். இது செம்ம தூங்கிட்டு போடுறது. தூங்கும்போது தான் அழகாக இருப்பான். அதனால் அப்போ நிறைய ஃபோட்டோ எடுப்பேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சம்மர் ஃபஸ்ட்டு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அப்போ இடைக்கி எங்கள் குலதெய்வ கோயிலில் இடைக்கடி போட்டிருந்தோம். அப்போ பிடிச்ச ஃபோட்டோ தான் இது. ஃபேமிலி எல்லாமே நாத்தனா பொண்ணுங்க பசங்க எல்லாமே இருந்தாங்க. அப்போ பிடிச்சது இது சம்மர். நானும் சம்மர் அம்மா வீட்டில். பாருங்க பூ எவ்வளோ தொங்குது பாருங்க. இந்த பக்கம் இந்த பூ, அந்த பக்கம் ஒன்று வச்சிருப்பான். அவ்வளோ பூ தொங்குது பாருங்க. நெக்ஸ்ட் இது மேட்டூர் ஏற்காடு. இதுதான் பக்கமாக தூரம் 1 hour தான் வரும். ஏன்னா இதுதான் இங்கே இருக்குது. அதனால மேட்டூர் இந்த பக்கம் ஏற்காடு. இதே தான் வளைச்சு இதே தான் போயிட்டு இருக்கோம். பிளேஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்கே சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா உயிரியல் பூங்கா இருக்கும். உயிரியல் பூங்காவுக்கும் போயிருக்கோம். இது சும்மா வீட்டில் ரொம்ப பிடிச்சது. ஓ இது வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு. இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 2 பொண்ணுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று 3 என்னமோ இருக்குது. இது இன்னும் கூட நான் மேலே வச்சுருக்கேன். இது இன்னும் குட்டியாக குழந்தையிலேயே ஒன்று ஒரு 6 மாதத்துலேயே ஒன்று நான் போட்டுப்பேன். அது இன்னும் அழகாக இருப்பான். அப்போ பிடிச்சது. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவன் நான் பையனாக வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போகப்போ வந்து பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதனால் அப்போ அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ அது போட்டுருந்தேன். இது வந்து எங்கள் ஊர் கோவிலில் அம்மா வீட்டு கோவில் சித்திர கோவிலில் எங்கள் அம்மா வீட்டு கோவிலில் பிடிச்ச ஃபோட்டோ. இது இங்கே தான். இது எங்கள் குலதெய்வ வேமேரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ பிடிச்சது. கூடிய விரைவில் நான் உங்களை தெருவில் பார்ப்பேன். ஓகேங்க, ஏன் உங்க ஆசை கிடைக்குது. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு தேங்க்யூ. நடக்கலாம். என்ன வரத்துக்குலாம் வாய்ப்பு கிடையாது. சைடு கரெக்டாக. ஐயோ நீங்க சொல்றத பார்த்தா என்ன நானே நம்பிட்டு இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஐயோ நான் மட்டும் போட்டோ மாத்திட்டு போயிட்டு வரேன் கண்ணர் கோயிலுக்கு. அப்போ ரெடி அவனை பண்ணி விட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டைமு நான் இது செம்ம ஸ்பைக் வச்சு விட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைக் வச்சு விட்டேன். அப்போ ஸ்பைக் தானே ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ அவனுக்கு ஸ்பைக் வச்சு விட்டது. இது ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்பைக் வேற ஆஃபீஸ் போனோம். அப்போ அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தான். அப்போ இது பாரு நல்லா பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ நான் வந்து ஒருவேளை நானே அடிக்கடி வாய் வச்சதால என்னன்னு தெரியல. அப்போ வந்து சம்மர் குழந்தையா இருக்கும் போது தான் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்போ வந்து சம்மர் அமைதியா இரு, இன்னும் வந்து 3 நாள் தான் இருக்கு, இன்னும் சேட்டை பண்ணாத, அடிபட்டுக்காத அமைதியாரும் சொல்லிட்டே இருந்தேன்.
கடைசியா என்ன ஆயிடுச்சு, அடுத்த நாள் பர்த்டே, இன்னைக்கு நைட் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். இப்போ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து போட்டேன், வந்து வண்டி போட்டு அப்படி வந்து கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு என்ன உங்க பேர் என்ன, பையன் பேர் என்ன, என் பேர் சலோ, இதுவா சமர்ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் வந்து கீழே படுத்துட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் சுவிட்சும் டிவி சுவிட்சும் ஒரே கனெக்ஷனில் தான் இருக்கும். சுவிட்ச் பாக்ஸில் வந்து டிவி போட்டுகிட்டே தூங்கிட்டோம். வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. டிவி ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேன் ஆஃப் ஆனதால பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் வந்து இருக்க மாட்டேங்குது. எறும்பு வந்து பையனை கடிச்சிடுச்சு. அவன் கால் ஃபுல்லாக கடிச்சிடுச்சு. அடுத்த நாள் அவனால் எந்திரிச்சிக்கவும் முடியல. கால்லாம் அங்கங்கே வந்து வீங்கி போயிருக்குது. அவனால் கால் ஊனவே முடியல. அதனால் நான் வந்து ஃபோட்டோ பிடிக்க நின்றுறாங்கும் போது அவன் கால் ஊன முடியாமல் அழுந்தது தான் இந்த ஃபோட்டோ. கிளம்பும் போதுமே நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு அங்கே ஆஃபீஸ் கிளம்புனா அப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்பயுமே அவன் அழுந்துட்டே தான் இருந்தான். ஆஃபீஸ்க்கு போய் அங்கேயும் கேக் வெட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தாத்தா வீட்டுக்கு என்னுடைய பர்த்டேக்கு என்னுடைய பர்த்டேக்கு ரவுண்ட்ஸில் தான் சுற்றிட்டு இருப்போம். இங்கே கேக் வெட்டுவோம். நெக்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வேறு இங்கே தான் நடக்கும். அதே மாதிரி அங்கே ஆஃபீஸ் வச்சுட்டு போய் இங்கே மாமா வீட்டில் கேக் வெட்டியாச்சு. இதே ஆஃபீஸ் போனோம். இது 3வது வந்து மாமா வீட்டுக்கு வந்து அப்போ கேக் வெட்டுது. அடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தேன் டெடி பேர். அப்போ வந்து 900 ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன். ஸ்விம்மிங் பூல் அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் சொல்லி முன்னாடியே லிஸ்ட்டு போட்டதுனால அதை கரெக்டாக பயனுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு சேலம் போய் அங்கே நான் வாங்கினது பெரிய டெடி பேர். இது அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஆனால் இது உட்காந்துட்டு இருக்கா நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி லாங்காக ஹைட்டாக இருக்கும். அந்த டெடி பேர் 900 ரூபாய் நினைக்கிறேன். அப்போ நான் இது வந்து இது 100 ருபீஸ். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இங்கே கிளம்புறோம். இங்கே வரத்துக்கு கிளம்புறோம். அப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா ரூபாய் என் கையில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த காசை வந்து அவன் வச்சு சிரிச்சிட்டு இருந்தான். அப்போ இது என் குலதெய்வ கோயில் காவடி. இதுதான் எங்கள் மாமனாரோட காவடி. அந்த காவடி முன்னாடி வந்து நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்க சொன்னாங்க. அதனால் நிற்க வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன். பல்லுக்குச்சியில் பல்லு விளக்கிட்டு இருந்தான். அது காசு கொஞ்சம் சுடிச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தான். அப்போ பிடிச்சி போட்டு நான் நிறைய ஃபோட்டோ பிடிப்பாங்க. என்னாச்சும் ரெடி ஆனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஃபோட்டோஸ் அதிகமாக பிடிப்பாங்க. நான் அந்த கோட் இருக்குமே, அந்த கோட் வந்து நார்மல் ஒரு கோட் ட்ரெஸ்ஸை அது 3 கோட் வரும். லேயர் மேலே 3 லேயர் வரும். ஒரு லேயர் போடும்போது ஒரு 4-5 ஃபோட்டோ பிடிச்சிடும். அடுத்த லேயருக்கு ஒரு 5 ஃபோட்டோ பிடிச்சிடும். அதுக்கடுத்த லேயருக்கு இப்படியே நிறையா ஃபோட்டோ பிடிப்பேன். இந்த லேப்டாப் ஃபுல்லாக ஃபோட்டோவாக தான் இருக்கும். எந்த இது என்னாச்சும் எமர்ஜென்சினா கூட எந்த வீடியோனாலும் அதை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபோட்டோவாக நிறைஞ்சு போயிருந்தது. ஸ்டார்டிங்க்கு வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு போனது. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா நான் அங்கே குழந்தை பிறந்து அம்மா வீட்டில் இருந்தேன். இப்போ எங்கேயும் போக முடியல. பையன் இருக்கான்னு சொல்லிட்டு 1 மந்த்து தான். 1 மந்த்து கூட இல்லை, 10 டேஸாக 15 டேஸாக தான். மேடம் உங்கள் ஊர் சேலமேவா இல்லை கிராமத்தில் தாங்க இருக்குது? சேலமே தான், கிராமத்தில் தாங்க இருக்குது. அப்போ அம்மா வீட்டில் இருந்தாலும் எங்கேயும் போகல. ஆனால் அடுத்த ஆனிவர்சரி 2nd ஆனிவர்சரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டூர் போனோம். அப்போ பிடிச்சி போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் காசு இன்னும் நிறைய ஃபோட்டோ இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது எப்பயாச்சும் அப்படி லைவ் வருவேன். அந்த லைவ் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? பஞ்சாமிர்தம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. சாப்பாடை சாப்பிடு, தீனியே தான், ஸ்நாக்ஸே தான். இன்னும் நிறைய ஃபோட்டோ இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு எப்பயாச்சும் ஒரு லைவ் வரேன். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபோட்டோ காமிக்கிறேன். 3 பேர் லைவ்ல இருக்கீங்க. ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்ணலாம். 1930ஆம் ஆண்டு கமாண்டர் ராபர்ட் வாழ்ந்த அரண்மனையை இடித்துவிட்டு பிரிட்டிஷர் சமூகம் எடுத்து ஏலத்தில் விட்டது. மாரிப்பன் செட்டியார் இதை ஏலத்தில் வாங்கினார். அந்த பேலஸ் இந்த இடத்துல தான் தாத்தா இந்த வீடு கட்டினாரு. அதனாலதான் அந்த ட்ரீம் கேச்சர் நம்ம வீட்டு இடத்துல இருந்துச்சா? ஆமாங்க. நல்ல இடத்துல வந்து வீடு வாங்க போவோம் தாத்தா. ஏன் சொல்ல மாட்டேன்? நீ பேய் ஒருத்தரை பார்க்க போறல. ஓகே, அம்மா அவரு நீ நைட் நம்ம கூட கனவு இன்னைக்கு இப்படி லைவ் போயிடுச்சு. நாளைக்கு வர சொல்லியிருக்கீங்க. வந்தீங்களா? லைக் போட்டு போங்க. லைக் இல்லை 2 பேர்த்த லைக் போட்டுருக்கீங்க. வர வரைக்கும் தூங்காம சமாளிக்கணும்.
அடி I வாங்காத. got a best idea. எங்க பஞ்சாமிர்தம் அது என்ன பஞ்சாமிர்தம்? தாத்தா இறந்துட்டேன். கல்யாண சாவு ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கொண்டு போயிட்டேன். பயங்கர ஆக்டிவிட்டிஸ். சேலம் வந்து எந்த ஒரு இடம் செடுத்தே கல்யாண சாவுன்ற அது கூட ஓப்பன் பண்ணி தரேன். நைட்டு பூரா ஒவ்வொரு ஆட்டம் மாப்பிள சாவு வீடு பரவாயில்லையா? ஆமா சாயில பத்தி பேய் சேலம் கிராமத்தில் என்ன ஒரு இடம்? கிளம்புங்க. சீக்கிரம் சேலம். பாப்பா சேலம். நான் உண்மையா உங்களுக்கு சொல்லு சாப்பிட்ற நான் தெரியும் 2 days கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் ஆகும். டேட் இருக்குடா. வரைக்கும் சுகாதாரம் தான் ஆகணும் டாக்டர். ஏ திங்க போய் பத்துட்டான்டா அவன். என்னடா அவன்? 20 days. அப்பா அதெல்லாம் மேடம் நான் எல்லாம் லைக் போட்டு விட்டேன். அப்படிங்களா? தேங்க்யூ. நீங்க லைக் பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் 33 பேர் வந்தாங்க. 39 பேர் 39 மினிட்ஸ் நான் பேசிருக்கேன். டைமர் ஓடிட்டு இருக்கு. 39 மினிட்ஸ். ஆமா யார நினைச்சு அழுமா? வேற என்ன சொல்ற? குவைத்ல எத்தனை வருஷமா? ஐயோ வருஷமா சொன்னீங்களா? நானே மாட்டிக்கிட்டேனா? சரி, okay. அக்கா 2 சிரிக்கலையா? இன்னொரு கண்ணு வாங்குவேன். இந்த 5 பவுன்ல ஆறு ஒண்ணு வாங்கி வச்சிருந்தல ஓகே. கோல்ட் கார்டு மேடம் நீங்க எங்க ஊருக்கு வாங்க என்று இது பயப்படாம இருங்க. அப்படிங்களா? ஓகேங்க. இது கிடையாது. இங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்களா அதனால. ஓகே நெக்ஸ்ட் மணி என்னன்னா 5. சாப்பிட்டீங்களா எல்லாம்? லைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டேன். அவர் வரவே இல்லை. அவனே தூக்கினாங்க கடவுளை சாவி தயாரிச்சாரு. அதனால அங்க அவன் சாவி தயாரிட்டோம். நீங்க என்ன தூங்க பாத்துங்க. ஏய் பாய்ஸ் அம்மா எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? அடுத்த 10 நாளைக்கு நம்ம யாரும் தூங்க போறோம். அப்புறம் மாமா மொத்தமா தூங்கிடுவாரு. ஒன்று வச்சல்ல அது தூங்காம இருந்து நம்ம எல்லாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறதுக்கு உதவியா போறது டாக்டர் தான். Thank you. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டாக்டர் ஜானி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்ட வந்து தான் கேக்குறேன்? நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். 10 மணி டாக்டர் கிடையாது. புரியுதா? நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி கேட்டா கொண்ட பிடிங்க வெளில போட்டுருவேன். ஐயோ வேற என்ன பேசலாம்? ஓகே 41 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா?